கிராம ஊராட்சி செயலாளர் பதவிக்கு இன்னும் யாரெல்லாம் அப்ளை பண்ணாமல் இருக்கீங்களோ நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பரை காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியான முறையில் அப்ளை பண்ணி தர்றோம். கல்வி தகுதி பார்த்தோம்னா கண்டிப்பாக 10th முடிச்சிருக்கணும். 10th வரைக்கும் தமிழில் படிச்சிருக்கணும்னு அவசியம் கிடையாது. பட் 8th வரைக்காச்சும் தமிழில் படிச்சிருக்கணும்னு சொல்கிறாங்க. வயது வரம்பு பார்த்தோம்னா பொது பிரிவினர் 32 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். அதாவது 18 வயதுலேருந்து 32 வயது வரை அப்ளை பண்ணிக்கலாம். பிசி, பிசிஎம், எம்பிசி, டிசி 34 வயது வரையும், எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி 37 வயது வரையும், மாற்றுத்திறனாளி முன்னாள் இராணுவ வீரர்கள் வயது வரம்பில் அரசு விதிகளின்படி தளர்வுகள் அளிக்கப்படும். அதாவது இன்னும் எக்ஸ்ட்ரா ஒரு 10 வருஷம் 37 வயசு வரைக்கும்னா இவங்க 47 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கிறலாம். வேறு என்ன தகுதின்னு பார்த்தோம்னா நிறைய மாவட்டத்தை நம்ம சூஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குது. அவங்கவுங்க எந்த மாவட்டத்தை சேர்ந்தவங்களோ அந்த மாவட்டத்தை நம்ம மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். விண்ணப்பிக்கும் நடைமுறை பார்த்தோம்னா இந்த ஒரு பர்டிகுலர் வெப்சைட்டில் போய் November 9, 2025 வரைக்கும் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். இல்லை மேம் அப்ளை பண்ணி தாங்கன்னா நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். விண்ணப்ப கட்டணம் ரொம்பலாம் அதிகம் கிடையாது. நார்மலாக எல்லாருக்கும் 100 ரூபா. எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி மாற்றுத்திறனாளிகளுக்கு மட்டும் 50 ரூபா தான். செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா ரிட்டன் எக்ஸாம் இருக்கும். அடுத்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன். அதாவது ரிட்டன் எக்ஸாம் பெரிய அளவில் இருக்காது. நம்மளுடைய 10th மார்க்கை வச்சு செலக்ட் பண்ணுவாங்க. அதை 85% கன்வெர்ட் பண்ணிக்கிடுவாங்க. டைரக்ட் இன்டர்வியூவில் ஒரு 15%. அதாவது போஸ்ட் ஆஃபீஸில் நீங்கள் பார்த்துருப்பீங்க மார்க்கை வச்சு செலக்ட் பண்ணுவாங்க. அதே கேட்டகரி தான் இங்கேயும். அதனால் கண்டிப்பாக எல்லோரும் இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுங்கள். என்னென்ன டாக்குமெண்ட்டெல்லாம் நம்ம அப்லோட் பண்ணுற மாதிரி வரும்னு பார்த்தோம்னா நம்மளுடைய ஃபோட்டோ, சைனு, 10th மார்க் ஷீட்டு இது 3 தான் கம்பல்சரியாக அப்லோட் பண்ணுற மாதிரி வரும். இந்த ஜாதி சான்றிதழ், இருப்பிடச் சான்றிதழ், தமிழ் வழி சான்றிதழ்லாம் அப்லோட் பண்ணுற மாதிரி வராது. கேட்டாங்கன்னா அப்லோட் பண்ணுங்கள். ரிசர்வேஷன் எந்த மாதிரி இருக்கும்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் சிவகங்கை டிஸ்ட்ரிக்டாக இருந்தீங்கன்னா அதில் செக் பண்ணிக்கலாம் எவ்வளோ ரிசர்வேஷன், அதாவது எவ்வளோ காலி பணியிடங்கள் சிவகங்கை டிஸ்ட்ரிக்டில் கொடுக்குறாங்க. இப்போ சிவகங்கை டிஸ்ட்ரிக்டில் 51 பேர் கொடுக்குறாங்க. அந்த 51ல் கேர்ள்ஸ் எவ்வளோ, பாய்ஸ் எவ்வளோன்னு நம்ம செக் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கேட்டகரியை செக் பண்ணி நம்ம அப்ளை பண்ணணும். நம்ம அப்ளை பண்ணும்போதே உங்கள்கிட்ட எல்லா டீட்டெயில்ஸுமே நம்ம சொல்லிடுவோம். உங்களுக்கு கால் மூலியமாக தான் அப்ளை பண்ணுவோம். நீங்கள் வாட்ஸ்அப் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா வாட்ஸ்அப் கால் பண்ணுவோம். நம்மளுடைய டீம் கால் பண்ணுவாங்க. கால் பண்ணி ஒவ்வொரு டீட்டெயில்ஸாக கேட்டு ஃபில் பண்ணி உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகிறதுக்காக அதை ஃபோட்டோ காப்பி உங்களுக்கு அனுப்பிச்சிருவோம். இந்த மாதிரி எல்லாமே ப்ராப்பராக உங்களுக்கு அப்ளை செஞ்சு தரோம். இந்த கம்யூனிட்டி டீட்டெயில்ஸ் பாருங்கள். சிவகங்கை டிஸ்ட்ரிக்ட்னால் இந்த மாதிரி செக் பண்ணி பார்க்கணும். இதில் நீங்கள் என்ன கேட்டகரின்னு செக் பண்ணி பார்த்து அதில் நீங்கள் உமனா கேர்ளா அதாவது மென்னா உமனான்னு நம்ம செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம அப்ளை பண்ணிக்கிறணும். நிறைய யூடியூப்பில் வீடியோவும் இருக்குது. அதை வெரிஃபிகேஷனுக்கு நம்ம செக் பண்ணியும் பார்த்துட்டு ஆனால் பர்டிகுலர் November 9க்குள்ளே நம்மளை காண்டாக்ட் பண்ணால் உங்களுக்கு அப்ளை செஞ்சு தர்றோம்.